இந்த வாள்லாம் தூக்கி அங்கிட்டு வைங்க, இதெல்லாம் வெயிட் மிஷின் மாதிரி இன்னும் தூக்கிட்டு சண்டைக்கா வரோம். சும்மா ஒரு பாப்பா நாரட்டை எல்லாரும் கத்தி கொடுக்குறா, நாமளும் கொடுப்போம். நம்ம வயலுக்கு ஒரு ஆர்வம் தான், ஆர்வ கோளாறு, வேற ஒன்றும் இல்லை. இதில் குத்தி எவன் தான் போகிறேன். அதை குத்துறதுக்கு நான் 2 ஆள் பிடிச்சிட்டு போன வச்சுக்கிட்டு 2 பேர்த்த குதிக்க சொன்னேன். நான் குத்தி எவன் சாப்பாரு சங்காராஜா குண்டுக்கு குத்துனா சாவானா? எதுக்கு தான் கத்தியெல்லாம்? இப்பதான் என்னென்னமோ 47 வந்துருச்சா? இந்த கலவரங்களுக்கெல்லாம் காரணம் சைவம் அசைவம் சாப்பிட்டதுனால தாங்கிறான். எல்லாரையும் சைவன் ஆக்கணுங்கிறான். நீ போய் சைவன், அப்ப நீங்க எல்லாம் சைவனா போயிருவ. இங்க ஆடு தொட்டியில மாடு தொட்டியில வேலை செய்யற எங்க பொழப்பெல்லாம் என்னடா ஆகுறது? அரசாங்கத்திலயும் வேலை இல்லைன்றதுனால ஆடு இருக்கவே வந்தோம் அயோக்கியர்களே. காரணம் தொப்பி பயில எம்ஜிஆர் கொண்டே அறிமுகம் பண்ணி வச்சதே நாங்க தான்டா. எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவான், கதறு கிழிஞ்சா தைக்க முடியாது, காங்கிரஸ்காரனை திருத்தவே இல்லை. கதறு கிழிஞ்சா தைக்க முடியாது, காங்கிரஸ்காரனை திருத்தவே முடியாதுடா. இன்னைக்கு என்னமோ தாழ்த்தப்பட்டோர் அது இதுன்னு புழுகிறான். கத்தி எதுக்கு முதல்ல அறுத்தி குத்தி சீவறதுக்குன்னு ஈரோடு கோர்ட்ல இன்னும் அப்படின்னாரு. சும்மாரியா டாக்டர் சர்டிபிகேட் தூக்கி போடு, எனக்கு அல்சர் இருக்குது, ஒரு ஆப்பிள் எடுத்து சீவி அறுத்து குத்தி திங்க வச்சிருக்கிறேன். அல்சரு அப்ப வலிக்கும், அதுதான் வச்சிருக்கிறேன். அறுத்து குத்துனா தெரியுமில. ஆமா, அவன் ரோட் டாக்ஸ் போட்டு எங்க ஊர்ல ரோடே போடாம வச்சிருந்தான். நீ கார் டாக்ஸ் போட்டு கட்டுற, ரோட் டாக்ஸ் போட்டு வித்தீங்கன்னா ஏமாத்துற நீ. ஃப்ராட் 420 சீட்டு. ரோட போடுற டாக்ஸ் தரேன். ஹைகோர்ட்ல அது வரைக்கும் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கொடுத்தா கோர்ட்டாரு. இன்னைக்கு உலகத்துல 3 பேர் டாக்ஸி எல்லாம் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாண்டா. ஒன்னு பழனி பாபா, இன்னொன்னு எலிசபெத் ராணி, இன்னொரு கவர்னர் ஆஃப் இந்தியா. அப்பேற்பட்ட உனக்கு தலைவனா கிடைச்சிருக்கேன், நீ ஏன்டா பயப்படுற? எந்திரிச்சு நில்றா, எந்திரிச்சு நில்றா. எனக்கு பின்னால் ஒரு சமூகம் வருவார், அப்ப என் எலும்பு கூட்டை எடுத்து வைத்தாவது எனக்கு மரியாதை கொடுப்பார்கள்.